சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை ஒரு 45 நாட்களுக்கு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகி குருவுடன் கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் கடக ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். கடக ராசி என்பதற்கு 11ஆம் இடமான உபஜயஸ்தானத்திலே குரு செவ்வாய் கூட்டணி சேரும்போது தன லாபம், எடுத்த காரியம் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி வந்து சேரும். கடகராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் தொழிற்ஸ்தானத்திற்கும் அதிபதியான முதல் தர ராஜ யோகாதிபதி குருவுடன் கூட்டணி சேர்ந்து லாபத்தில் அமர்ந்திருக்கும் போது எதிர்வரக்கூடிய 45 நாட்கள் உங்களுக்கு உண்டானதாக இருக்கும். சுப மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும். உடல் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக மக்கள் இருப்பார்கள். தெய்வ காரியங்கள் கோயில் விசேஷங்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். கடக ராசி அன்பர்கள், உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். அவர் லாபத்திலே குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது ஆறுபடை முருகன் கோயிலுக்கு சென்று பழனிக்கோ திருச்செந்தூருக்கோ திருப்பரங்குன்றத்திற்கோ பழமுதிர்ச்சோலையோ சுவாமி மலையோ திருத்தணியோ ஆறுபடை முருகன் ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று முருகனை வழிபாடு செய்யுங்க. முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குரு செவ்வாயினுடைய அனுகிரகமும் கிடைக்கும். செவ்வாய் இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், பூமிக்காரகன், வீர தைரியக்காரகன். ஒரு மனிதனுடைய உடலில் சக்தி. செவ்வாய் தான் எல்லா உயிர் ஜீவராசிகள் உடலில் ஒரு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். 9 நவகரங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்றவர் செவ்வாய். காவல்துறை, இராணுவம், யூனிபார்ம் வேலை செவ்வாயினுடைய காரகத்துவம். அழியா புகழ் பெற்ற மாமன்னர்கள், சர்வாதிகாரிகள், மா வீரர்கள், சாதனையாளர்களை செவ்வாய் உருவாக்கக்கூடியவர். கடகராசிக்கு 11ஆவது வீட்டிலே உபஜயஸ்தானத்திலே பாக்கியாதிபதியுடன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சேரும்போது எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் நீங்கள் நினைச்சது நடக்கும், எதிர்பார்த்தது கிடைக்கும். உங்கள் பயம், பதற்றம், சிக்கல், மனக்குழப்பம், பிக்கல், பிதற்றல், தொந்தரவு குறைய போகிறது. கடகராசி என்பதற்கு புது தெம்பு கிடைக்கிறது. உடல் பலம், சுறுசுறுப்பு, புத்துணர்ச்சி கடகராசி என்பதற்கு கிடைக்கிறது. வேலை தொழில் சார்ந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள் முழுமையாக நீங்க போகிறது. வேலை தொழிலில் பன்மடங்கு லாபங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. பூமி, மனை, வீடு, சொத்து சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். உங்களுடைய பூரிய சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு சரியான பங்கு கிடைக்கும். பூரிய சொத்துக்களில் இழுப்பறியாகவே இருந்துச்சு, பாகப்பிரிவினையை செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இழுப்பறியான நிலை முடிவுக்கு வரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை தானாக தேடி வரும். அரசு வேலையாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை தானாக தேடி வரும். கடக ராசியிலேயே புதன் சஞ்சாரம் செய்கிறார். தம்பி, தங்கை, உடன் பிறந்தவர்கள் உதவிகள் கிடைக்கும். உங்கள் ஆசைகள் சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி, பெரிய ஆசையாக பேராசையாக இருந்தாலும் சரி, எதிர்வரக்கூடிய ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை உங்கள் ஆசைகள் நிறைவேறும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் போட்ட விதை முளைக்கும், வெள்ளாமல் செழித்து வளரும். விவசாயத்தில் ஆடு, மாடு, கால்நடை, கோழி உபய வருமானமும் மிகச்சிறப்பாக இருக்கும். வீடு, சொத்து, விவசாய நிலம் வாங்கக்கூடிய சேரக்கூடிய அமைப்பு உண்டு. 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், பூமி, மனை, நிலம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல லாபகரமாக எல்லா வீட்டு மனையும் விற்று முடித்து விடுவீர்கள். சொத்து சுகம் சேரக்கூடிய அமைப்பு கடகராசி என்பதற்கு உண்டு. எல்லாமே நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வெற்றி அடைய போகிறது. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா வம்பு வழக்கெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு. எதிரி, பகை, விரோதம்
செய்வனை, போட்டி, பொறாமை, உங்களை பார்த்து வந்து மற்றவர்கள் செய்வனை வச்சது, உங்களை கெடுக்கணும்னு நினைத்தவர்கள் அவர்களெலாம் எதிரிகளாம் தானாகவே விலகி ஓடிவிடுவார்கள். உங்கள் மேலே இருக்கக்கூடிய பொறாமை, கண் திருஷ்டி இதெல்லாம் வந்து உங்களை விட்டு விலகப் போகிறது. உங்கள் மனக்குழப்பம், தைரியம் இல்லாமல் குழப்பமாக இருக்கக்கூடிய கடகராசி என்பளுக்கு மனக்குழப்பம் நீங்கும். இனிமேல் வந்து மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு இதுவரை தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய இந்த 45 நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். குலதெய்வ வழிபாட்டிற்கு இனிமேல் தடை இருக்காது. திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் உண்டு. திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி, வரன் செட்டாக திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய 45 நாட்கள் தடைகளை தாண்டி முன்னேறி விட்டீர்கள். பெரிய அளவு தொந்தரவுகள், சிக்கல், பிரச்சனை கடகராசி என்பளுக்கு நீங்குகிறது. கடந்த 45 நாட்களாக சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது மூத்த அதிகாரிகள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய முதலாளிகளிடம் நீங்கள் வந்து கொஞ்சம் அசிங்கமானப்படுற மாதிரி, வேலையை விட்டுட்டு நிற்கிற மாதிரி, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் கடகராசி என்பளுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். சனிச்செவ்வாய் பார்வை என்றாலும் சரி, சனிச்செவ்வாய் கூட்டணியே இருந்தாலும் சரி, உலக மக்களே ஐயோ ஐயோன்னு கத்தல், கதறல், இப்படி வந்து எண்ணற்ற தொந்தரவுகளை சனிச்செவ்வாய் பார்வை ஏற்படுத்திவிடும். கடந்த 45 நாட்கள் கடகராசி என்பர்கள் பட்ட கஷ்ட துன்பம் எதிர்வரக்கூடிய இந்த 46 நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். பாக்கியாதிபதியும் தொழிஸ்தானாதிபதியும் கூட்டணி சேரும்போது தர்ம கர்மாதிபதி யோகம். உங்களுக்கு வந்து உங்களை விட வயது பெரியவர்கள், முதியோர்கள், உங்களுடைய தந்தை, உங்களுடைய தாத்தா, உங்களுடைய குருமார்கள் உங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குவார்கள். இதை வந்து கச்சிதமாக கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெரிய அளவு குழப்பங்கள் நீங்கும். அஷ்டமத்திலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறைகிறது. கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில், செல்போனு, கம்ப்யூட்டரு, மீடியா, கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் இருந்து வந்த சிக்கல் பிரச்சனை நீங்கும். நண்பர்கள், உறவினர்கள், காதலர்கள், கணவன் மனைவி பிரிவு பிரச்சனை இதெல்லாம் வந்து நிவர்த்தியாக போகிறது. செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்து கடகராசிக்கு 11வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது இதைவிட ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வந்து தேடினாலும் கிடைக்காது ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு. கடகராசிக்கு 9வது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தை விட்டு, தந்தையை விட்டு, உங்களுடைய சுய உழைப்பால், சுய சம்பாதியத்தின் மூலம் நீங்கள் வந்து இனிமேல் வந்து பணம் சம்பாதிக்கலாம். தேடிய வேலை கிடைக்கும். முயற்சி செய்யுங்க. கடகராசி என்பளுக்கு 3ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவால் ஏற்பட்ட தடை நிவர்த்தி ஆகிறது. அதாவது குருபகவானுடைய பார்வை 3ஆவது வீட்டிற்கு விழும்போது கேதுவால் ஏற்பட்ட தடை தாமதம் நிவர்த்தி ஆகிறது. கடகராசிக்கு 2ஆவது வீட்டிற்கு செவ்வாய் பகவான் பார்வை விழுகிறது. இதுவரை உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்லாமல் இருந்துச்சு. இனிமேல் வந்து குடும்ப நபர்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள். உங்கள் சொல் வாக்குக்கு மதிப்பு மரியாதை உண்டு. 2ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை கடகராசி என்பர்கள் நிவர்த்தி செய்து விடலாம். 5ஆம் வீட்டை குரு, செவ்வாய், சனி 3 கிரகங்கள் பார்வை செய்யும்போது 5ஆம் வீட்டால் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்க போகிறது. உங்களுடைய மனக்குழப்பம் நீங்கும். பெரிய அளவு ஒரு மனிதனுக்கு மனக்குழப்பம் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல் இருந்தாலே போதும். உடல் ஆரோக்கியமாக செயல்பட்டாலே போதும். எப்படியும் வெற்றி பெற்று விடலாம். உங்கள் பிள்ளைகள் சார்ந்த குழப்பங்கள் கடகராசி என்பளுக்கு நிவர்த்தியாகும். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை 6வது வீட்டின் மேல் விழுகிறது. வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, கடன் பிரச்சனை, கடன் வாங்கிட்டு வட்டி மேல் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த கடனை கட்டி கடனை குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு நிவர்த்தியாகும் அல்லது உங்கள் பக்கம் தீர்ப்பு வரும். எவ்வளவோ நன்மைகள் 11வது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்து எவ்வளவோ நல்ல காரியங்களை கடகராசி என்பளுக்கு செய்து வைக்கப் போகிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு முதல் தர ராஜ யோகாதிபதியே செவ்வாய் தான். பாக்கியாதிபதி குருவுடன் கூட்டணி சேரும்போது சகல பாக்கியங்கள் உண்டு. கடக ராசி என்பர்கள் அனைத்திலும் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது.
மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.